போயிட்டு வேலைக்கு வைத்து வரப்போ பூந்தி பார்சல் கொண்டு வராரு. முஸ்லீம் ஃபேமிலி, உம்மா வெளிநாட்டில். பூந்தி பார்சலை கொண்டாந்து வீட்டில் பிள்ளைகள் கையில் கொடுக்குறாரு. கொடுத்தால் அதாவது அந்த புள்ளைய கையில் கொடுத்துட்டாங்கன்னா தங்கச்சி கையில் கொடுக்குறாங்க. தங்கச்சி இதை பிரித்து தாத்தா நீங்களும் சாப்பிடுங்கம்மான்றாங்க. இவ்வளோதான். அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் கொண்டு போன தங்கச்சி ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறா. தாத்தா பூந்திய, அதாவது பூந்தியை தான் பிரிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவ போய் கத்தியை எடுத்து வந்து தங்கச்ச திரும்ப திரும்ப ஒரு குத்துல ரத்தம் தெறிக்க 9 குத்துகள் குத்தி செஞ்சா. இது வரைக்கும் அவங்களுக்கு வயசு எத்தனை நீங்க கேட்டீங்கன்னா 12 வயசு. அந்த அளவுக்கான ஒரு புள்ள இதை செஞ்சு சென்றது. நானும் ஷாக் ஆகி அந்த டைமில் அதெல்லாம் படிச்சுட்டு நான் நேரடியாக அவங்க ஊருக்கே போய் நிகழ்ச்சியும் செஞ்சேன். அந்த அதிபரோட அந்த நேரம் நான் பேசினேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஏன்னா அது ரொம்ப உள்ளக்குள்ள ஒரு கிராமம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஷஃப் அந்த பேர் வர்றது சரியில்லை, பேர் வருவது. அவங்க உம்மா வந்து வெளிநாட்டில். இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா சிடி வாப்ப வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதில் இந்த புள்ள கம்ப்யூட்டரில் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் இந்த அறிக்கையை வெளியிட்டுச்சு பிறகு எக்கச்சக்கமான சிடி எடுத்திருந்தாங்க. எல்லாமே இங்கிலீஷ் மூவி. அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலோ தெரியாது, யார் எப்படி கொடுத்தாங்களோ தெரியாது. அது ஒரு சிடி, அப்போ சிடி தான் நிறைய ஃபேமஸாக இருக்கும். அந்த சிடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓண்டா பார்த்து அந்த புள்ள சிடிஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. அந்த சிடியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், சாதாரண உங்களுக்கு தெரியும், இதான் சஜஷன்ஸ்ன்றது. ஒரு புள்ள திரும்ப ஒரு காட்சியை பார்க்குற நேரம் பொதுவாக இங்கிலீஷ் மூவிலையோ படத்துலையோ வெட்டுறது குத்துறது என்று ஒன்று வரும். இது அப்படியே பார்த்துட்டாங்கன்னா கார்ட்டூன்ஸ் பார்க்குற பிள்ளைகள் திரும்ப பாஞ்சி அப்படி இதாக்குற மாதிரி இருந்தால் அந்த பிள்ளையும் அது மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சில பிள்ளைகள். ஸோ இந்த புள்ளை இப்படியே பார்க்குற நேரம் கோபம் வந்தா குத்தணும் வெட்டணும் என்றது படத்தில் காட்டிருக்கு. ஸோ நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்டா, எங்கள் மனசில் ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளைக்கு கட்டுமையாக கோபம் வரப்போக்கில் அந்த பார்த்தது நெஜன் லைஃபுக்கு வந்துடும். அந்த புள்ள குத்துறதுக்கு ரீசன் கடைசியான அறிக்கை வந்துச்சு. என்னண்டா, இது பார்த்த படத்துல அவ்வளவு ரத்தம் பார்த்திருக்கு. ரத்தம் பார்த்த பிள்ளைக்கு அந்த மனிதன் அப்படிதான். நாம ஒரு இந்த இடத்துல நிக்கிறோம், எங்க பிள்ளைக்கிட்ட ஒரு கயிறை போடுறோம். புள்ள இந்த கயிறை பிடிக்குமா பிடிக்காதாமா? பிடிக்காதா? பிடிக்கும். என்ன பிரச்சனை? அதே இந்த இடத்துல பாம்பை போடுறோம், புள்ள பிடிக்குமா பிடிக்காதா? கயிறுக்கு பாம்புக்கு வித்தியாசம் புள்ளைக்கு தெரியாதுமா. பாம்பை கண்டு நாங்க ஓடினோம், அதனால புள்ளைக்கு அந்த பயம் வருவது. இங்க ஊர்ல கர்ப்பம்பூச்சி இருக்குதுன்னா மேலே ஏறிச்சுன்னா நீங்க பயப்படுவீங்களோ இல்லை தெரியாது. வெள்ளவத்தில் உள்ளவங்க ஒரு சோக்கு எடுத்து கீறிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா ரூமுக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள கர்ப்பம்பூச்சி வந்துடக்கூடாது.